வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஆயில், சால்ட்டு, எண்ணெய் எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க, டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. நான் வந்து கிரேவி வேணுங்கிறதுனால ஒரு மீடியம் தக்காளி, பெங்களூர் தக்காளி 3 எடுத்து அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்க்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல். நாட்டு பூண்டு பல்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கடைசியாக சேர்க்குறதுக்கு மல்லித்தலை, ஒரு பெரிய ஆனியன், வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூனு ஜீரகம், இதுக்கு மெயின் வந்து 1 ஸ்பூன் பெப்பர் வந்து மிளகு, 2-3 க்ளோவ்ஸு, கிராம்பு. இதை லேசாக வறுத்துட்டு, எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு மெயின். கடைசியாக உங்களுக்கு வந்து இதில் வந்து மலாய் அல்லது க்ரீம்னு சொல்லுவாங்க, பாலாடைன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் அது சேர்ப்பாங்க. அதுதான் டேஸ்ட் கொடுக்குறது. அது வேண்டான்னா அது நீங்கள் விட்டுருங்க, இது ஆப்ஷனல். இவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ராஜ்மா வந்து முந்தின நாளே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் நைட்டே வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. அதில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் ஒரு 4 அல்லது 5 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பாயில் ஆகி வந்துடும். நான் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் தேவையான பொருட்களை விட்டுட்டேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இது வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து இப்போ அந்த 1 ஸ்பூன் நம்ம ஜீரகத்தை போட்டுடலாம். இதில் பொரிஞ்சதும் இதில் வந்து ஆனியன் போட்டுடலாம். நம்ம ஆனியன் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நம்ம வந்து பூண்டு, கார்லிக் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டர்மரிக் போட்டிங்கன்னா நல்லது. கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ராஜ்மாவையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த க்ரஷ்டு பெப்பரையும் ஆட் பண்ணிடலாம். சுட சுட நம்மளோட ராஜ்மா மசாலா ரெடி ஆயிட்டு, நான் கொஞ்சோண்டு கொரியாண்டரும் அது மேலே தூவிட்டேன். அதோடு கூட கொஞ்சமாக நான் க்ரீமும் போட்டிருக்கேன். ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம்.